ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெசல்மேனியா 42ல் பிராக் லெஸ்னர் ரிட்டையர்ட் ஆனதுக்கான டாப் 10 ரீசன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல் ரீசன் என்ன அப்படின்னா, WWEக்கு ஒரு மிகப்பெரிய ரெசல்மேனியா மூமெண்ட்டு தேவைப்பட்டுச்சு. இந்த வருஷம் ரெசல்மேனியாவில் பெரிய அளவுக்கு சர்ப்ரைசிங்கான ஷாக்கிங்கான மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அதுலேயும் ரெசல்மேனியாவோட டே 1 மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. அந்த தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் எந்த ஒரு சர்ப்ரைசஸும் இல்லாதது தான். இதனாலேயே WWE ரெசல்மேனியா டே 2ல பிராக் லெஸ்னர் ரிட்டையர்ட் ஆகிற மாதிரியான ஒரு செக்மெண்ட்டை வச்சோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் மூமெண்டா இருக்கும். அதனாலேயே ரெசல்மேனியா டே 2வை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. இதனால தான் WWE பிராக் லெஸ்னரை ரெசல்மேனியால ரிட்டையர்ட் பண்ண வைக்கிறதுக்கான முடிவை எடுத்திருப்பாங்க. ஆனா நிறைய ரசிகர்கள் இன்க்ளூடிங் மீ என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நடக்க போற சம்மர் ஸ்லாம் பேப்பர் வியூல தான் பிராக் லெஸ்னர் அவரோட கடைசி மேட்ச்ல ரெசல் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு முக்கியமான காரணம், நடக்க போற சம்மர் ஸ்லாம் பேப்பர் வியூ பிராக் லெஸ்னரோட ஹோம் டவுனான மினபோலிஸ் மினசோட்டால தான் நடக்க போகுது. ஆனா WWEக்கு ரெசல்மேனியா டே 2ல ரொம்பவே சர்ப்ரைசிங்கான ஒரு மூமெண்ட் வேணும், ரசிகர்கள் குறை சொல்லாத ரெசல்மேனியாவா அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிராக் லெஸ்னரை ரெசல்மேனியால ரிட்டையர்ட் பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டஃப்பான டிசிஷனை எடுத்திருக்காங்க. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, பிராக் லெஸ்னரும் ரெசல்மேனியா மாதிரியான ஒரு கிராண்டஸ்டான ஸ்டேஜ்ல அவரோட பிரம்மாண்டமான WWE கரியரை முடிச்சிட்டு ரிட்டையர்ட் ஆகலாம் அப்படின்னு விரும்பி இருக்காரு. ஹானஸ்டா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, WWEல இருக்கிற எல்லா ரெஸ்லருமே உங்களோட கடைசி மேட்ச் எந்த பேப்பரியூல நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டா ரெசல்மேனியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுலயும் பிராக் லெஸ்னர் மாதிரியான ஒரு மிக பிரம்மாண்டமான மிக பிரபலமான ஒரு ரெஸ்லர் ரொம்பவே பிரம்மாண்டமான ரெசல்மேனியால ரிட்டையர்ட் ஆனா அது கண்டிப்பா பாக்குறதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அந்த முடிவை தான் பிராக் லெஸ்னரும் எடுத்திருக்காரு. ஜான்சினாவை பொறுத்த வரைக்கும் அவரு WWE என்ன சொல்லுவாங்களோ, WWEயோட பிசினஸ் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பாரு. அதனால தான் அவரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் மாதிரியான ஒரு நார்மலான பேப்பர் வியூல தன்னோட கடைசி மேட்சை ரெசல் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆகி இருந்தாரு. ஆனா பிராக் லெஸ்னரை பொறுத்த வரைக்கும் தலைவர் எப்பவுமே அவரோட கரியருக்கு எது பெஸ்ட், அவருக்கு எது பெஸ்ட் அப்படின்னு தான் பார்ப்பாரு. ஸோ அவர் சம்மர் ஸ்லாம் மாதிரியான ஒரு பேப்பர் வியூல ரெசல் பண்ணிட்டு போறதை விட ரெசல்மேனியா மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான பேப்பர் வியூல தன்னோட கரியரை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாரு. மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிராக் லெஸ்னர் ஆல்ரெடி 1-2 ப்ரோமோஸ்ல அவரு WWE இருந்து ரிட்டையர்ட் ஆக போறத சைலண்டான ஹிண்ட்ஸ் மூலமா கொடுத்துட்டு தான் இருந்திருக்காரு. பொதுவா ஆன்லைன் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்காத பிராக் லெஸ்னர் ரெசல்மேனியா மேட்சுக்கு முன்னாடி ஒரு சில இன்டர்வியூஸை கொடுத்திருந்தாரு. அது எல்லாத்துலயுமே அவரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி பேசினாரு. அது என்ன அப்படின்னா, WWEல நான் இன்னொரு மேட்சை தோத்தேன் அப்படின்னா கண்டிப்பா என்னோட ரெஸ்லிங் கரியரை கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான். ஆனா நம்ம யாருமே அதை சீரியஸா எடுக்கல. ஏன் அப்படின்னா, ரெசல்மேனியால பிராக் லெஸ்னர் ரிட்டையர்ட் ஆக மாட்டாருன்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பிராக் லெஸ்னர் அவரு ரிட்டையர்ட் ஆக போறத சைலண்டா ஒரு சில ஹிண்ட்ஸ் மூலமா சொல்லிட்டு ஃபைனலா ரிட்டையர்டும் ஆகிட்டாரு. பிராக் லெஸ்னர் ரெசல்மேனியால ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான ரீசன் எது அப்படின்னு பார்த்தோம்னா, லெஸ்னர் ஹேஸ் டன் இட் ஆல். WWEல பிராக் லெஸ்னர் எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. அவர் இனிமே இருந்து பண்றதுக்கு எதுவுமே இல்ல. பிராக் லெஸ்னர் அவரோட கரியரோட ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ரொம்பவே டாமினண்டான ஒரு ரெஸ்லரா தான் இருந்திருக்காரு. பிராக் லெஸ்னர் 7 தடவை WWE சாம்பியனா இருந்திருக்காரு, 3 தடவை யூனிவர்சல் சாம்பியனா இருந்திருக்காரு, 2 தடவை ராயல் ரம்பிள வின் பண்ணிருக்காரு, ஒரு தடவை கிங் ஆஃப் த ரிங்கையும், ஈவன் ஒரு தடவை மிஸ்டர் மணி இன் த பேங்காவுமே இருந்துட்டாரு. இப்படி WWEலயும் UFCலயும் என்னெல்லாம் சாதிக்கணுமோ எல்லாத்தையுமே ஆல்ரெடி சாதிச்ச ஒரு மிக பிரபலமான பிரம்மாண்டமான ரெஸ்லர் தான் இவரு. சோ ஆல்ரெடி எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இனிமே இருந்தாலும் WWEல சாதிக்கிறதுக்கு எதுவும் பெருசா இல்ல அப்படிங்கிறதுனால பிராக் லெஸ்னர் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய முடிவை எடுத்திருக்காரு. அடுத்த மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, பிராக் லெஸ்னர் அவரு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட கடைசி மேட்ச்ல இன்னொரு இளம் ரெஸ்லரை வளர்த்து விட்டுட்டு ரிட்டையர்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை வச்சிருந்தாரு. பிராக் லெஸ்னர் இந்த அளவுக்கு WWEல பெரிய ஆள் ஆகிறதுக்கு கண்டிப்பா அவரோட ஆப்பனன்ட்ஸ் மிக முக்கியமான ஒரு ரீசனா இருந்திருக்காங்க. அண்டர்டேக்கர் அவரோட ரெசல்மேனியா ஸ்ட்ரீக்கை பிராக் லெஸ்னருக்கு விட்டு கொடுத்ததுனால தான் பிராக் லெஸ்னரால இவ்வளவு பெரிய ஒரு பீஸ்டா மாற முடிஞ்சது. அதே மாதிரி ரீசெண்டா பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆன டைம்ல ஜான்சினா பிராக் கிட்ட ஒரு ஸ்குவாஷ் மேட்ச்ல தோத்துருப்பாரு. பிராக்கும் பார்த்தோம்னா சரியான ஆப்பனன்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவங்கள வளர்த்து விட்டுருக்காரு. உதாரணத்துக்கு ரெசல்மேனியா 36ல பிராக் லெஸ்னர் அவரோட WWE சாம்பியன்ஷிப்பை ட்ரூ மெக்கிண்டேர் கிட்ட கொடுத்தது மூலமா ட்ரூ மெக்கிண்டேரை வளர்த்து விட்டாரு. அது மட்டும் இல்லாம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் கூட பிராக் லெஸ்னர் பல மேட்சஸை தோத்து ரோமன் ரெயின்ஸை வளர்த்து விட்டிருந்தாரு. தன்னோட கடைசி மேட்ச்ல பிராக் லெஸ்னர் அப்கமிங் மிகவும் பவர்ஃபுல்லான, அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய ரெஸ்லரா ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் கொண்ட
ஒபாஃபெமி கிட்ட தோத்தது மூலமா ஒபாஃபெமிய ஒரு மிகப்பெரிய ரெஸ்லரா அவர் ப்ரொமோட் பண்ணிட்டு அவரோட கரியரை முடிச்சுக்கிட்டாரு. பிராக் லெஸ்னர் ரெசல்மேனியால ரிட்டையர்ட் ஆகுறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணமா இருந்தது டைமிங் தான். இது பிராக் லெஸ்னர் ரிட்டையர்ட் ஆகுறதுக்கு மிக சரியான டைம். பிராக் லெஸ்னர் மாதிரியான ஒரு டாமினண்டான ரெஸ்லர் ரொம்பவே அதிகமா வயசாகி அதுக்கு அப்புறமா ரிட்டையர்ட் ஆனார் அப்படின்னா கண்டிப்பா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அவர் ரிங்ல ரெஸ்ல் பண்றதுக்கு கஷ்டப்படுறத யாருமே பார்க்க விரும்ப மாட்டாங்க. இன்னும் பார்த்தோம்னா இப்போ WWE தான் உலகத்துல இருக்கிறதுலயே நம்பர் 1 ரெஸ்லிங் கம்பெனி. நான் காமெடிக்கு சொல்லல, WWE இதே மாதிரியான ஸ்டோரி லைன்ஸை பண்ணி மொக்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு ரெஸ்லிங் கம்பெனி அவங்கள சீக்கிரமா கீழே தள்ளிட்டு மேல வந்துருவாங்க. ஸோ பிராக் லெஸ்னர் நம்பர் 1 ரெஸ்லிங் கம்பெனில ரெஸ்ல் பண்ணிட்டு அப்பவே ரிட்டையர்ட் ஆகலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கலாம். ஸோ பிராக் லெஸ்னர் அதிகமா வயசாகிறதுக்கு முன்னாடியும் தான் ரெஸ்ல் பண்ற கம்பெனி நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுலையும் இருந்ததுனால தான் அவரு இவ்வளவு சீக்கிரமா ரிட்டையர்மெண்ட் முடிவை எடுத்திருப்பாரு.